செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே தனியார் கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் எரிந்து கருகின. கும்பகோணம் மாடாக்குடி நெடுவெளி பகுதியில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான தனியார் கோழி பண்ணையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 3500 கோழிகள் தீயில் எரிந்து கருகின. கோழிகள் வளர்க்க அமைக்கப்பட்டிருந்த கொட்டகைகளும் தீயில் எரிந்தன. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சுமார் 2 மணி அளவில் தீப்பிடிச்சி இதாகிடுச்சு. வளைமலேருந்து பயிர் சரிச்சு வந்து அணைச்சிட்டு போயிருக்காங்க. மொத்த மதிப்பு வந்து குஞ்சும் தீவனமும் 2 லட்ச ரூபா ஆகும். இதுகுறித்து நாச்சியார் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே சேலத்தில் உள்ள மெத்தை தயாரிக்கும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் வாகனங்கள் எரிந்து நாசமாயின. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வந்த நர்சிங் மாணவி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே ஆப்பனூரை சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மகள் பூமாரி மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். சில தினங்களுக்கு முன்னர் கல்லூரியில் நடைபெற்ற தேர்வை சரியாக எழுதாத காரணத்தினால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பெற்றோரிடம் அவரது உடல் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் பூமாரி தற்கொலை செய்து கொண்ட மர்மம் தொடர்பாக மருத்துவமனை டீன் மோகன் மற்றும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த முப்பரிமாண ஓவிய கண்காட்சி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.